ஹலோ டியர்ஸ்! வெல்கம் டூ அவர் சேனல். என்ன சேரியெல்லாம் வருது, இவங்க சாரி பிசினஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாட் எட். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷோ பார்த்துருப்பீங்க. அதில ஒரு பொண்ணு சொல்லுவாங்க, "ஆ எனக்கு வந்து 1 இயர்க்கு தேவையான சாரி வேணும். நான் மேரேஜ் பண்ணி போம்போது. 1 வருஷத்தில 1 நாள் அந்த சாரிய கட்டினேன்னா, அது எனக்கு ரிப்பீட்டே ஆகக்கூடாது." அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க. அத பார்க்கும்போதெல்லாம் எங்க அப்பாட்ட வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆஃபீசர் வந்து சொல்லுவாங்க, "ஏன் உங்க ஊர் பொண்ணுங்கலாம் ரொம்ப சாரி வாங்குறாங்க. என் ஒய்ஃப்ட்டலாம் அ விரல் விட்டு எண்ணிறலாம். அந்த அளவுக்கு தான் சாரி இருக்குன்னு" சொன்னாங்க. ஆனா, அந்த ஆஃபீசர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல 2ஆம் தர பணியாளர். அதாவது மொத்தம் 4 பணியாளர் இருப்பாங்கன்னா, அதுல 2ஆம் தரம்னா, அவங்களுக்கு சேலரி எவ்வளோ இருக்குன்னு நெனச்சுக்கோங்க. அவங்களே அப்படி சொல்றாங்கன்னா, ஆனா இப்போ நம்ம இந்த வருஷத்துல, இப்போ இந்த இயர்ல எத்தன எவ்வளோ காணம் நம்ம அந்த பணத்த செலவழிச்சிருப்போம். அப்போ எப்படி பார்த்துக்கோங்க, நம்ம வந்து எவ்வளோ காணம் அந்த சாரீக்குன்னே செலவழிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜுக்கு சாரீ எடுக்கும்போதெல்லாம் 20,000லேருந்து 1,00,000 வரை சாரீக்காகவும், அந்த ப்ளவுஸ் ஆரி ஒர்க்காகவும் செலவழிக்காங்க. இதனால நமக்கு கிடைப்பது என்ன? ஷார்ட் டைம் ஹேப்பினஸ். ஏன்னா 1 இயர்க்கு அப்புறம் நம்மளுக்கு பேபி பொறக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெயிட் போட்டுருவோம். அதனால அந்த ப்ளவுஸ போட முடியாது. அந்த இதெல்லாம் அப்படியே நம்ம அத பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ! எவ்வளவு சாரீக்கு எவ்வளோ செலவழிச்சோம். இதெல்லாம் வம்பா போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஆ யங் ஜெனரேஷன்ல எல்லாருமே இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆன்லைன்ல ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல 50% சேல்ஸ் அப்படின்னு போட்டுருந்தாங்க. அத 50% டிஸ்கவுண்ட் அப்படி போடும்போது ரூ. 2,000 மதிப்புள்ள சாரிய ரூ. 1,000 சொல்லி விக்கிறாங்க. ஆனா, அதோட ஒரிஜினல் ரேட்டே ரூ. 500 தான் இருக்கும். டைரக்ட்டா ஆஃப்லைன் இப்ப ஷாப்பிங்ல நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கலர ஃபீல் பண்ணுவீங்க. அத டச் பண்ணுவீங்க. இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு சூட்டபிளா இருக்குமான்னு பார்ப்பீங்க. சைஸ் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து போட்டு வாங்குவீங்க. இது ஆன்லைன்ல வந்து அந்த வசதி கிடைக்காது. ஆஃப்லைன்ல நீங்க வாங்கும்போது, டைரக்ட்டா போய் கடையில வாங்கும்போது தான் அந்த ஹேப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். அ இன்கேஸ் வந்து ஆன்லைன்ல தான் ஷாப்பிங் பண்ணணும் அப்படி நெனச்சீங்க அப்படின்னா, அதே வந்து ஒரே ட்ரெஸ்ஸ நெறைய ஆப்ல போய் பார்க்கணும். ரேட்ட பார்க்கணும். ரிவ்யூஸ் எப்படி குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த நீங்க வாங்கணும்னு நெனைக்கிற ட்ரெஸ்ஸையே எத்தன மக்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஈஸியா ரிட்டர்ன் பண்ண முடியுமான்னு பாருங்க. நல்லா செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. சீப்பான சாரீஸ வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். குவா பிகாஸ் குவாலிட்டி இஸ் பெட்டர் தென் குவான்டிட்டி. டெலிவரி லேட் ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா சில ஃபேக் கம்பெனிலாம் என்ன பண்றாங்க அப்டின்னா, மணிய மட்டும் வாங்கிட்டு ப்ராடக்ட்ட அனுப்ப மாட்டாங்க. ஆன்லைன் ஷாப்பிங்க பொறுத்தமட்டும் மணிக்கு உத்தரவாதம் கிடையாது. நான் எந்த ஒரு ஆன்லைன் கம்பெனிய பத்தியும் கொற சொல்லங்க வரல. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோலயும் சில பேர் இந்த வீடியோல நான் என்ன சொல்றாங்கன்னு சொல்ல வரேன்னு கேட்கறாங்களோ இல்லையோ, ஆனா இந்த சாரி கலர் நல்லாருக்கு, அந்த சாரி கலர் நல்லாருக்குன்னு ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இது எந்த கடையில இருக்கோ, இது எந்த பொட்டிக்கா இருக்கோ அப்படின்னு நினைப்பீங்க. சரிதானே? அப்படி நான் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்றவங்க ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவுல நான் சொல்ற கருத்த புரிந்து கொள்ள தயவுசெய்து முயற்சி பண்ணுங்க. நம்ம எவ்வளோ சாரி எடுத்தாலும் சரி, எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்தாலும் சரி, நம்ம கம்ஃபர்டபுள் பிளஸ் டெய்லி வியருக்கு ஏத்த ட்ரெஸ்ஸு சாரியே கிடையாது. அப்படித்தானே? அதுதான். ஏன்னா முந்தி காலத்துல மக்கள் கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ உள்ள பெண்களுக்கு சாரி ஆப்ஷனே கிடையாது. டெய்லி வியர் நம்மள கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறது சாரி கிடையாது. ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போணும், ஏதாவது ஒரு அக்கேஷன் இருந்தா போணும். அந்த மாரி தான் நம்ம நெனைக்கிறோமே சரி, நெனைக்கிறோமே தவிர, அத டெய்லி வியர்க்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோங்க. அப்போ எதுக்காக நம்ம இவ்வளோ காலம் சாரி எடுத்து நம்ம பீரோ நெறைய ஃபுல்லா அடைச்சு வைக்கணும்? இதுல நெறைய ஸ்கேம் இருக்கு. அது நம்மளுக்கு தெரிறது கிடையாது. இதுல நெறைய இடைத்தரகர்கள் இருக்காங்க. இப்ப பெரிய பெரிய ரெடிமேட் கடைக்கெல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய ஷோரூமுக்கு போறீங்க. அங்க வந்து அதிக ரேட்டுக்கு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்டின்னா, அங்கேயும் லேபர் சார்ஜ் இருக்கு, கடை வாடகை குடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் இருக்கு. அப்படி அத்தனைக்கும் அவங்க பிசினஸ் பண்றவங்க குடுக்க போறது கிடையாது. நாம தான் குடுக்குறோம். நம்ம கஸ்டமர்ஸ் ஆகிய நாம தான் அந்த பணத்தெல்லாம் குடுக்குறோம். அவங்க அதுக்கு தகுந்தாப்புல விலைய ரேட்ட ஏத்தி வச்சிருப்பாங்க. எனக்கு நன்கு தெரிந்த நபர் ஒருத்தர் ஒரு ரெடிமேட் கடைக்கு வேலைக்கு போனாங்க. அங்க வேலைக்கு மொதல்ல வேலைக்கு போறாங்க. அந்த வேலைய பத்தி எதுவும் தெரியாது. அப்போ போன நாளே பிரைஸ் லிஸ்ட்ட பத்தி நீங்க லிஸ்ட் ஒட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைஸ் லிஸ்ட்னா வேற ஒண்ணும் இல்ல. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் என்னன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கல்ல அந்த இதுதான். ஆனா அவங்களுக்கு தெரியல. இது எப்படி ஒட்டணும்? இப்படி என்ன ரேட் போடணும்னு தெரியல. என்ன ரேட் போடணும்னு சொல்லிட்டு ஓனர்ட்ட போய் கேட்கும்போது, இதனோட ஒரிஜினல் ரேட்டு 200. நீங்க வந்து 300லேருந்து 400க்குள்ள எவ்ளோ பிரைஸ்னாலும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிதாங்க
எந்த ஒரு கணக்கும் இல்லாம தான் லேபர வச்சு பிரைஸ் லிஸ்ட்ட போடுவாங்க. இதே இது நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பாக்ஸ வச்சு வந்து சாரி வேணுமா? அப்படின்னு சொல்லி வந்து விக்கிறதுக்கு வருவாங்கல்ல. சிறு சின்ன சின்ன குறு வியாபாரிகள். அவங்க கிட்ட இந்த ரேட் அதிகமா வச்சு விக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களே லேபர், அவங்களே தான் ஓனர். அதத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் உங்கள வந்து அவங்க கிட்ட வீட்டு பக்கத்துல வர்றவங்க கிட்ட தான் நான் வாங்கணும்னு சொல்லல. ஆ யாரையும் ஏமாறாம வாங்குங்க. ஒரு ஷோல சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒரு வீடு நெறைய சாரி இருக்குது அப்டின்னாங்க. அதெல்லாம் ஒரு பெருமையாங்க. அதெல்லாம் ஒரு மனவியாதின்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரெஸ் அதிகமாக அத மெயின்டெயின் பண்றதுக்குன்னே நம்ம செலவு அதிகமா பண்ண வேண்டியிருக்கும். ட்ரெஸ் அதிகமாக அதுக்கு மேட்சா ஜுவல்ஸு, ஹேண்ட் பேக்ஸு அப்படி இப்படி நம்ம வாங்க ஆரம்பிப்போம். இதனால வந்து நம்மளுக்கு வந்து செலவு தான் அதிகம். செலவு அதிகம்ங்கிறத விட, அத எப்படி மெயின்டெயின் பண்றதுங்கிற ஒரு டென்ஷன் நம்மளுக்கு அதிகமா ஜாஸ்தி இருக்கு. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, "கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு" தான் சொல்லியிருக்காங்களே தவிர, "கந்தை ஆனாலும் புதுசு வாங்குன்னு" சொல்லல. இதுதான் கந்தை ஆனாலுமே கந்தைன்னா என்ன? ஓட்டை ஆகுறது. ஓட்டையானாலும் நீங்க அத வந்து நல்லா வாஷ் பண்ணி போடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்துட்டு எல்லாரும் ஒரு பொது நிகழ்ச்சி போகும்போதெல்லாம், மத்தவங்க என்ன புடவ கட்டியிருக்காங்க பார்க்குறோமே தவிர, எந்த நோக்கத்துக்காக அந்த இடத்துக்கு போறோங்கிறதே நம்ம மறந்து போறோம். இப்ப சர்ச்சுக்கு போம்போதோ சரியோ, சர்ச்சுக்கு போகும்போதோ, இல்ல அ கோயிலுக்கு போகும்போதா, இல்ல மசூதி அந்த மாரி இடத்துக்கு பெரிய பெரிய இடத்துக்குலாம் நீங்க போகும்போது, சுத்தி அந்த பெண்கள் என்ன பண்றாங்க? என்ன சாரி கட்டியிருக்காங்க? என்ன ஜுவல்ஸ் போட்டிருக்காங்கன்னு தான் பார்க்குறீங்களே தவிர, அந்த இடத்துல நம்ம ஒரு தேவன பார்க்கறக்கு வந்திருக்கோம், சாமி கும்பிட வந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு தோண மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம வீட்ல இந்த புடவைகள் எல்லாம் நெறைய வச்சு வச்சு பார்க்கறதுனால தான். இதே இது அந்த மாதி நம்மகிட்ட லிமிட்டா ஒரு சாரி வச்சிருக்கீங்கன்னா, நீங்க எந்த நோக்கத்துக்காக அந்த இடத்துக்கு போறீங்களோ, வாழ்த்த போறீங்களா? திருமண வீடுனா வாழ்த்த போறீங்களா? இல்ல சர்ச்சுக்கோ, இதுக்கு போகும்போது நீங்க ஆண்டவர தேட போறீங்களா? அந்த மாரி தான் இருக்குமே அந்த எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர, இந்த எண்ணங்கள் உங்க மனசுல தோணாது. நீங்க வந்து நெறைய புடவைகள் இருந்தா தான் மதிப்பு அப்படின்னு நெனைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு விலை குறைவான சாரியா இருந்தாலுமே, நம்முடைய உள்ளத்துல தோன்ற தன்னம்பிக்கையினால நம்முடைய முகத்துல ஏற்படும் புன்னகையே சிறந்தது. மற்றவங்க நம்ம பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம். அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உங்களுக்கு நீங்க தான் ஹீரோயின். அந்த எண்ணத்தோட யாரும் கண்ணுக்கு உறுத்தாமல் உங்கள நீங்களே கான்ஃபிடன்ட்டா உணரும் எந்த ஒரு ஆடையானாலும் அத நேர்த்தியா உடுத்துங்க. மிகவும் அதிகமான விலை உயர்ந்த ஆடைகளை தேர்வு செய்யாதீங்க. ஆ மிகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களோட ஷேர் பண்ணுங்க. இதுல உள்ள உங்களுக்கு பிடித்தமான கலர பத்தி சொல்லுங்க. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் எனக்கு வந்து பூஸ்ட் அப் மாதிரி. இத வந்து மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதனால ஒருத்தங்களாவது ஆ நம்ம இனிமேல் அதிகமா சாரி வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் வந்தா எனக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும். தேங்க் யூ.